ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்டோட செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். லெசன் நேம் என்ன தெரியுமா? பச்பன், அதாவது சைல்ட்ஹுட், அதாவது குழந்தை பருவம். இந்த லெசனில் இந்த பாட்டி அவங்க குழந்தை பருவத்தில் என்னென்ன சொன்னாங்கங்கிறத நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். லெசன் நேம் வந்து பச்பன், அப்படின்னா குழந்தை பருவம். மே தும்ஹே அப்னே பச்பன் கி ஓர் லே ஜாவுங்கி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா நான் உங்களை என்னோட குழந்தை பருவத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். மே தும்சே குச் இத்தனி படி ஹூம் கி தும்ஹாரி தாதி பி ஹோ சக்தி ஹூம். அதாவது நான் உங்களோட வந்து இவ்வளோ பெரியவனா, நான் உங்களோட பாட்டியா கூட இருக்கலாம். தாதிங்கிறது வந்து அம்மாவோட அம்மாவை சொல்லுவாங்க, தாதி. ஓகேவா? मैं हो सकती हूँ तुम्हारी नानी भी. नानीனா அம்மாவோட அம்மாவை நானின்பாங்க. படி பூவா அத்தையாவும் இருக்கலாம். படி மौसी நான் உங்களோட சித்தியாவும் இருக்கலாம். பரிவார் में मुझे सभी लोग जीजी कहकर पुकारते हैं. அவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கள ஜீஜின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகே, मैं इन दिनों कुछ बड़ा बड़ा यानी उम्र में सयाना महसूस करने लगी हूँ. கொஞ்ச நாள்ல நான் எனக்கு வயசு நான் பெரியவ தான், ஆனா வந்து ஏதோ குழந்தைத்தனம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. शायद इसलिए இப்படியா கூட இருக்கலாம். पिछली शताब्दी में मैं पैदा हुई थी. நான் போன வருடத்துல பிறந்தது, அதாவது அந்த காலத்துல பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க நீங்களாம் அந்த காலம் சொல்லுவாங்களா, அதை சொல்றாங்க. मेरे पहनने ओढ़ने में भी काफी बदलाव आए हैं. நான் पहनने ओढ़नेனா என்னோட ட்ரெஸ்ஸிங்ஸ்லயும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. काफीना நிறைய बदलावना சேஞ்சஸ் आए हैं வந்திருக்கு. पहले मैं रंग बिरंगे कपड़े पहनती रही हूँ. ஃபர்ஸ்ட் நான் வந்து கலர்ஃபுல் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தேன். ரங் பிரங்கேனா கலர்ஃபுல், கப்படேனா ட்ரெஸ், பஹன்தி ரஹி ஹூம் போட்டுட்டு இருந்தேன். நீலா ஜாமுனி, அதாவது நீலானா ப்ளூ, ஜாமுனினா அந்த ஜாக் ஃப்ரூட்டோட கலர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கிரே, அப்புறம் கிரே கலர், காலானா கருப்பு, சாக்லேட்டி அப்படின்னா சாக்லேட் கலர் ட்ரெஸ். அப் மன் குச் ऐसा करता है सफेद पहनो. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா ஒயிட் ட்ரெஸ் மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிக்கு தோணுதான். கெஹரே நஹி ஹல்கே ரங், அதாவது கெஹரே நஹினா டார்க் கலர் இல்லாம ஹல்கே ரங் லைட் கலர். मैंने पिछले दर्शकों में तरह तरह के पोशाक पहनी है. நான் வந்து குழந்தையா இருக்கும் போது நிறைய ட்ரெஸ் போட்டிருக்கேன். पहले फ्रॉक, फर्स्ट फ्रॉक போட்டிருந்தேன். फिर निकर बाकर, அப்புறம் நிக்கர் போட்டேன், பாக்கர் போட்டேன், ஸ்கர்ட் போட்டேன், லெஹங்கேனா பெருசா போடுவாங்கல்ல நார்த் இந்தியன்ஸ், அது கராரேனா மோத்தி ஒர்க், அதுல ஸ்டோன் ஒர்க் எல்லாம் போட்டிருக்காங்க அந்த ட்ரெஸ். அப் சுடிதார், இப்ப சுடிதார். और கெஹரேதார் குர்த்தேனா லாங் குர்த்தே போட்டிருந்தாங்களாம். ஓகே, இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் பேசேஜ் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். मैं तुम्हें अपने बचपन की ओर ले जाऊंगी. मैं तुमसे कुछ इतनी बड़ी हूँ कि तुम्हारी दादी भी हो सकती हूँ, तुम्हारी नानी भी, बड़ी बुआ भी, बड़ी मौसी भी. परिवार में मुझे सभी लोग जीजी कहकर पुकारते हैं. हाँ, मैं इन दिनों कुछ बड़ा बड़ा यानी उम्र से सयाना महसूस करने लगी हूँ. शायद इसलिए कि पिछली शताब्दी में पैदा हुई थी. मेरे पहनने ओढ़ने में भी काफ़ी बदलाव आए हैं. पहले मैं रंग बिरंगे कपड़े पहनती रही, नीला जामुनी ग्रे, काला चॉकलेटी. अब उन कुछ ऐसा करता है कि सफ़ेद पहनो, गहरे नहीं हल्के रंग. मैंने पिछले दर्शकों के तरह के पोशाकें पहनी हैं. पहले फ्रॉक, फिर निक्कर बाकर, स्कर्ट, लहंगे, गहरारे और अब चूड़ीदार और गहरेदार कुर्ते. बचपन में कुछ குர்த்தி. வாங்க செகண்ட் பேரா பார்க்கலாம். பச்சன் கி குச் ஃப்ராக் முझे अब तक याद. குழந்தையில போட்டுல ஃப்ராக் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. हल्की नीली, लाइट ब्लू एंड और पीली येलो कलर. ओके, धारी वाली फ्रॉक, धारीना स्केच போட்டது. गोल कॉलर और बाजू पर भी गोल कफ. गोलना राउंड कॉलर, बाजूना கை இருக்கு இல்லையா, அது बाजू पर भी गोल कफ போட்டிருந்தாங்களாம். एक हल्की गुलाबी रंग, एक हल्की गुलाबीना கத்திரி பூ கலர். ஓகே, ब्रिंजल கலர் இல்லையா, அந்த கலர். बारी चुंटो वाला சின்ன சின்னதா எம்ப்ராய்டர் பண்ணது. கேரேதார் ஃப்ராக், ரொம்ப புஷ்னு இருக்கிற ஃப்ராக். நீச்சே குலாபி ரங் கி, கீழே வந்து ஃப்ரில் வச்சிருக்காங்க, குலாபி ரங்ல ஃப்ரில் வச்சிருக்காங்க. उन दिनों फ्रॉक के ऊपर, அந்த டைத்துல வந்து ஃப்ராக்கு மேல जेब में रुमाल और रुमालना जेबना पॉकेट, रुमाल और बालों में முடியில வந்து இத்திராத்தே ரங் பிரங்கி ரிப்பன். அவங்க வந்து சடை போட்டிருக்கும் போது கலர்ஃபுல்லான ரிப்பன் கட்டி தான் போடுவாங்களாம். தலந்தா அப்போ வந்து அதுதான் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லெமன் கலர் கே படே ஃபல்டோ வாலே கரம் ஃப்ராக். லெமன் கலர்ல வந்து ஒரு ஃபல்டோ வாலே நிறைய பெரிய பெரிய எம்ப்ராய்டரி போட்ட ஃப்ராக். जिसके नीचे அதுக்கு கீழே ஃபர் டாக்கி தி, அதுங்க எம்ப்ராய்டரி பண்ணிருந்தாங்க. दो ट्यूनिक भी याद है, இந்த அளவுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. एक चॉकलेट रंग, ஒரு சாக்லேட் கலர்ல, और अंदर की कोटी प्याजी, अंदर உள்ள வந்து வெங்காய கலர்ல இருக்குது. दूसरे ग्रे और उसके साथ सफेद कोटी, அதுக்கப்புறம் சஃபேத் கோட்டிங் போட்டு ஒரு ஃப்ராக் போட்டிருந்தாங்க. இதுதான் செகண்ட் பேராகிராஃப்.
வாங்க सेकेंड पैसेंजर फर्स्ट பார்த்தோன்னா बचपन के कुछ फ्रॉक तो मुझे अब तक याद हैं। हल्की नीली और पीली दाढ़ी वाली फ्रॉक, गोल कॉलर और बाजू पर भी गोल कफ, एक हल्के गुलाब रंग और बारीक चोटों वाला घेरेदार फ्रॉक, नीचे गुलाबी रंग की फ्रिल। उन दिनों फ्रॉक की ऊपर की जेब में रुमाल और बालों में इतराते रंग बिरंगे रिबन का चलन था। लेमन कलर का बड़े फ्लैटों वाला गरम फ्रॉक जिसके नीचे फर डॉकी थी। दो ट्यूनिक भी याद है, एक चॉकलेट रंग का और अंदर की कोटी प्याजी, दूसरा ग्रे और उसके साथ सफ़ेद कोटी। இப்போ வாங்க அந்த பாட்டி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். मुझे अपने मोजे और स्कॉटिंग भी याद हैं. அதாவது எனக்கு என்னோட मोजेना सॉक्स स्कॉकिंग भी याद है, அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. बचपन में हमें अपने मोजे खुद धोने पड़ते थे. குழந்தையா இருக்கும்போது எங்கள் சாக்ஸ் நாங்களே தான் துவைச்சுக்கணும். நோக்கர் या नौकरानी को नहीं जा நோக்கர் நோக்கரானியா சர்வெண்ட் கிட்ட கொடுக்கக்கூடாது. इसकी सख्त मनाही थी. அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்து நாட் அலவுட். அதாவது சாக்ஸ் வந்து அவங்க தான் துவைக்கணும், சர்வெண்ட்டு கிட்ட கொடுக்கக்கூடாதுங்கிறது ஆர்டர் இருந்துச்சாம். हम बच्चे इतवार के सुबह इसी में लगते थे. அதாவது இத்வார்னா சண்டே. நாங்கள் குழந்தைங்க வந்து சண்டே ஆனால் இந்த வேலையில தான் இது பண்ணுவோம். இதோ लेने के बाद ये अपने अपने जूते पॉलिश करके चमकाते थे. அதாவது சாக்ஸை துவைச்சு காய போட்டதுக்கு அப்புறம் அவங்க உங்களோட ஷூ பாலிஷ் அவங்க தான் போட்டுக்கணுமா. जब जूते कपड़े अगर जब जूते ना शूज कपड़े ड्रेस या ब्रश को से रगड़ते, ब्रश வச்சு रगड़ते ब्रशिंग பண்றது சவுண்ட் வரும் இல்லையா. तो पॉलिश की चमक उम्रने लगती. ஷூ பாலிஷ் பண்ணும்போது அதை அப்படி தேய்க்கும் போது ஷூவோட அது ஷைனிங் ஆயிருமா. சர்வர் मुझे आज भी बूट पॉलिश करना अच्छा लगता है. எனக்கு இப்போ வரைக்குமே அந்த பாட்டிக்கு அவங்களுக்கு வந்து ஷூ பாலிஷ் போட ரொம்ப பிடிக்குமா. हालांकि अब नई नई किस्मों के शू आ चुके हैं. हालांकिனா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் வச்சு ஷூ வருது அப்படின்றாங்க. कहना होगा कि என்ன சொல்லணும்னா ये पहले जैसे से कहीं ज्यादा आरामदेह है. ஃபர்ஸ்ட் அந்த காலத்துல நான் போட்ட ஷூவோட இப்போ இருக்கிற வந்திருக்க ஷூ வந்து போடுறதுக்கு ரொம்ப रिलैक्स्डा रखा. हमें नए जूते मिलते, उसके साथ ही सालों का इलाज शुरू हो जाता. எங்களுக்கு புது ஷூ கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி நாங்க தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்றாங்க. जब कभी लंबी सैर पर निकलते, सैर करना लंबीना वॉकिंग, ओके ரொம்ப தூரம் வாக்கு போனா अपने पास रुई जरूर रखते. நாங்க வந்து रुई காட்டன் கண்டிப்பா கையில் வச்சுக்குவோம். जूता लगा तो कहीं रुई मोजे के अंदर, அதாவது அந்த रुई வந்து புது செருப்பு கடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நடக்க முடியாத தூரம், அது காட்டன் உள்ள வச்சு போட்டுக்குவாங்களாம். हमारे तुम्हारे बचपन में तो बहुत फर्क हो चुका है. ஆமா, நான் குழந்தையா இருக்கும்போது வளர்ந்த விதம் வேற, இப்ப இருக்கிற குழந்தைங்க வளர்ற விதம் வேற அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வாங்க அடுத்து இந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். हर शनिवार को हमें ऑलिव ऑयल या कैस्टर ऑयल पीना पड़ता. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டர்டே வந்து ஆலிவ் ஆயில் இல்ல கேஸ்டர் ஆயில் குடிக்க சொல்லுவாங்க. ये एक मुश्किल काम था. இது ஒரு கஷ்டமான விஷயம். शनिचर के सुबह से ही नाक में इसकी गंध आने लगी. அதாவது குடிக்கிறதுனால அந்த ஏப்பம் புட்டா ஸ்மெல் வரும் இல்லையா, அதனால சொல்றாங்க அந்த சனிக்கிழமை வந்தாலே எங்களுக்கு அந்த வாடை வர ஆரம்பிச்சிரும். கந்துனா அந்த பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். छोटी शीशों की ग्लास, சின்ன ग्लास இருக்கு இல்லையா, शीशे ग्लासனா மிரர் கிளாஸ், கண்ணாடி கிளாஸ், जिन पर ठीक खुराक के लिए निशान पड़े रहते हैं. அவங்க வந்து இந்த அளவு தான் குடிக்கணும்னு அந்த கிளாஸ்ல வந்து மார்க் பண்ணிருப்பாங்க. நிஷான்னா மார்க் படே रहते हैं வச்சிருப்பாங்க. उन्हें देखते ही मितली होने लगती. அதை பார்த்த உடனே பயமா இருக்குமா. நம்மளுக்குலாம் மருந்து சாப்பிட பிடிக்காது இல்லையா, அதே மாதிரி அந்த பாட்டி குழந்தையா இருக்கும்போது அந்த கேஸ்டர் ஆயில் அந்த ஆயில் குடிக்கிறதுக்கு பயப்படுவாங்களாம். मुझे आज भी लगता है कि எனக்கு இப்பயும் என்ன நினைக்கிறேன்னா, अगर हम ना भी पीते वह शनिवारी दवा तो कुछ ज्यादा बिगड़ने वाला नहीं था. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, நான் குடிக்காட்டி என்ன அந்த சனிக்கிழமை போகாதா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி ரொம்ப இது பண்ணுவாங்க, நினைப்பாங்களாம். செஹத் தீக்கி रहती है, நாங்க நல்லா தானே இருக்கோம், செஹத்னா உடம்பு நல்லா தானே இருக்கு, நாங்க ஹெல்த்தியா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. तुम्हें बताऊंगी कि நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, हमारे समय அவங்க டயத்துல और तुम्हारे समय நம்ம டயத்துல में कितनी दूरी हो चुकी है. அதாவது அவங்க குழந்தையா இருக்கும்போது எந்த மாதிரி வளர்ந்தாங்க, இப்ப நீங்க எல்லாம் குட்டியா இருக்கும்போது என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது இருக்கிறது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. यहाँ तक कि बचपन की दिलचस्पियां भी बदल गई हैं. அதாவது இப்ப வந்து தில்வசியனா இப்ப இருக்கிற என்டர்டைன்மெண்ட்டும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ வாங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். யாத் ரஹே உன் தினோ குச் கரோ மே குரோமோஃபோன் தே. அதாவது யாத் ரஹேன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இது குரோமோஃபோன், அந்த டயத்துல குரோமோஃபோன் இருந்துச்சா. ரேடியோ, குரோமோஃபோன் வந்து மியூசிக் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரேடியோ இருந்துச்சா. और टेलीविजन नहीं थे. टेलीविजन டிவி இல்லையா. हमारे बचपन की कुल्फी ஐஸ்கிரீம் हो गई है. நாங்க சின்ன பிள்ளைல குல்ஃபி சாப்பிட்டோம். இப்போ அந்த குல்ஃபி வந்து ஐஸ்கிரீமா மாறிடுச்சுன்றாங்க. கச்சோடி சமோசா, இது வந்து ஸ்நாக்ஸ் நேம். கச்சோடி சமோசா पैटीज में बदल गया है. இது ரெண்டும் வந்து पैटीज சொல்லிட்டு மாத்திட்டாங்க. शहद और पॉर्लस और खास का शरबत पोक फैंसी में. அதாவது நாங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் இருக்கு, அது வந்து இப்ப பேர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உன் தினோ கோக் நஹி, அந்த டைம்ல கோக் இல்ல. லெமன் விபோட் மில்தி थी. அப்ப அதுக்கு பதிலா லெமன் டே விபோட் மில்தி थी அப்படின்னு. शिमला और नई दिल्ली में, शिमलाலயும் नई दिल्लीலயும் में बड़े हुए बच्चे, அங்க இருக்கிற குழந்தைங்கலாம் मेगर्स और टेबिको रेस्तार की चॉकलेट और मिश्री मजा देने वाली थी. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. हम भाई बहनों, அதான் பிரதர் சிஸ்டர்ஸ் की क्यूट्यूरी लगती शिमला माल से वरण बेटक लगानी थी. நாங்கெல்லாம் இங்க உட்கார்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க இந்த பேசேஜை ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். याद रहे उन दिनों कुछ घरों में ग्रामोफोन थे, रेडियो और टेलीविजन नहीं थे. हमारे बचपन की कुल्फी आइसक्रीम हो गई है. कचौड़ी समोसा पैटीज में बदल गया है. शहद और फॉर्लस और खसखस की शरबत कोक फैंसी में. उन दिनों कोक नहीं, लेमन डे विबोट मिलती थी. शिमला और नई दिल्ली में बड़े हुए बच्चों को अमेरिकन्स और डिबिको रेस्तारा की चॉकलेट और पेस्ट्री मजा देने वाली थी. हम भाई बहनों की क्यूटी लगती शिमला वाले से ब्राउन ब्रेड लाने की. இப்போ வாங்க அந்த பாட்டி அடுத்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். हमारा घर माल से ज्यादा दूर नहीं था. அவங்களோட வீடு வந்து மால்ல இருந்து தூரம் இல்லையா. एक छोटी सी चढ़ाई और गिरजा मैदान पहुंच जाते. ஒரு சின்னதா ஏறி இறங்கினா அவங்க வந்து गिरजा मैदानना இடம் பேரு. पहुंच जाते, அவங்க போயிருவாங்களாம். वहां से एक उतराई उतरते और माल पर. அங்க இருந்து அந்த गिरजा मैदान ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்க இருந்து இறங்குனாங்கன்னா மால் வந்துருமா. ஓகே. कफन वरी काउंट पर तरह तरह की पेस्ट्री और चॉकलेट की खुशबू बनवानी. அந்த இடத்துல வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேஸ்ட்ரியும் சாக்லேட்டோட வாசனையும் வருமா. खुशबूना वासना स्मेल. ओके. हम हफ्ते में एक बार चॉकलेट खरीदने की छुट्टी. அதாவது எங்களுக்கு வந்து வாரத்துல ஒரு நாள் நாங்க சாக்லேட் வாங்கிக்கலாம், எங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்திருக்காங்க, அம்மா அப்பா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டர் கொடுத்திருக்காங்க, பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. सबसे ज्यादा मेरे पास ये चॉकलेट टॉफी का स्टॉक रहता था. என்கிட்ட தான் நிறைய சாக்லேட் நான் வச்சிருப்பேன் அப்படின்றாங்க. मैं चॉकलेट लेकर ना चॉकलेट खड़े कभी ना खाती. நான் எப்பயுமே நின்னுட்டே சாப்பிட மாட்டேன். घर लौटकर साइड बोर्ड पर रख देती और रात के खाने के बाद बिस्तर में लेकर मजा लेके खाती. அதாவது घर लौटकर வீட்டுக்கு போயிட்டு சைடு போர்டுன்னு அவங்க இடத்துல रख देती, அவங்க வச்சிருவாங்களாம். और रात के खाने के बाद நைட்டு சாப்பிடும். बिस्तरना बेडல, लेट करना படுத்து, मजा लेके खाती. அவங்க சாக்லேட்டை வாங்கிட்டு அங்கேயே சாப்பிட மாட்டாங்களா, கடையிலேயே நின்று சாப்பிட மாட்டாங்களா. வீட்டுக்கு வந்து வீட்டுல நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் கட்டில அவங்க போய் படுத்துட்டு ஜாலியா சாப்பிடுவாங்களாம். शिमला में काफल भी बहुत ज्यादा आते हैं. அதாவது शिमला में काफलங்கிறது நிறைய வருமா. खट्टे मीठे, खट्टेना पुलिப்பு, मीठेना வீட்டு. कुछ एकदम लाल, சில வந்து ரொம்ப ரெட். कुछ गुलाबी, சிலது வந்து ரொம்ப गुलाबीனா கத்திரிப்பூ கலர்ல. ரஸ்பெரி அப்படின்னா ரொம்ப டேஸ்டியா. கஸ்மல் सोचकर ही मुंह में पानी அவர் आए. இதெல்லாம் இப்படி யோசிச்சு பார்த்தாலே வாயில தண்ணி ஊறலாம். செஸ்னட் ஏக் और गजब की चीज है. செஸ்கட்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷா, அது இன்னும் நல்லா சாப்பிட நல்லா இருக்குமா. आग पर भूनने जाते. आग परना அதை தீல வாட்டி, भूनना வாட்டி, और फिर छिलके उतार कर मुंह में. அதுக்கப்புறம் அதோட தொலி எடுத்துட்டு சாப்பிடுவாங்களாம். சில்கேனா தொலி. ஓகே. அதோட கோட்டிங் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு சாப்பிடுவாங்களாம். வாங்க இந்த पैसेज फर्स्ट இருந்து பார்க்கலாம். हमारा घर माल से ज्यादा दूर नहीं था. एक छोटी सी चढ़ाई और गिरजा मैदान पहुंच जाते. वहां से एक उतारते और माल पर कफिन खारी काउंटर पर तरह तरह की पेस्ट्री और चॉकलेट की खुशबू बनवानी. हम हफ्ते में एक बार चॉकलेट खरीदने की छूट थी. हम सबसे ज्यादा मेरे पास ही चॉकलेट टॉफी का स्टॉक रहता. मैं चॉकलेट लेकर खड़े कभी न खाती. घर लौटकर साइड बोर्ड पर रख देती और रात के खाने के बाद बिस्तर में लेटकर मजा लेके खाती. शिमला में काफल भी बहुत याद आते हैं. खट्टे मीठे, कुछ एकदम लाल, कुछ गुलाबी, रसबरी, खसमल. सोचकर ही मुंह में पानी भर आए. चेकनट एक और गजब की चीज है. आग पर भूनने जाते और फिर छिलके उतार कर मुंह में पानी आता. அடுத்து இந்த பாட்டு என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். சென்னை ஜோர் கனம் और
அனார்தானே का पूर्ण चने जोर गरमனா அம்மானா ஹெல்தி ஃபுட் அந்த கொண்டக்கடலை பிரவுன் கடலை எல்லாம் ஊற வச்சு வேக வச்சு அதை வந்து தாளிச்சு தருவாங்க இல்லையா, அது வந்து அப்போ பொட்டலம் போட்டு சாப்பிடுவாங்களாம். அனார்தானே का चूरनனா அந்த ப்ரோமோகிரேனேட்ல இருக்க சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட சூரன் அதோட பவுடர் அவங்க சாப்பிடுவாங்களாம். சனே ஜோர் கரம் கி புடியா, அதாவது ஆமா சனே ஜோர் கரம் கி புடியா அந்த கடலை பொட்டலம் வந்து புடியானா பொட்டலம் ஜோ தப்பி थी அவ அப்பி நஜர் ஆத்தி है, அப்பயும் இருந்துச்சு இப்பயும் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. புரானே காகஜோ से बनाई हुई इस पुड़िया, ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர்ல தானே அந்த இது பொட்டலம் கட்டி தருவாங்க, அதான் சொல்றாங்க. புரானே காகஜ்னா பழைய பேப்பர்ல से बनाई हुई इस पुड़िया, எந்த புடியாவை அந்த பொட்டலத்தை மே நீரா ஹாத் கா கமால் है, அது வந்து எப்படிதான் பண்ணுவாங்களோ அப்படிங்கறது ரொம்ப யோசிப்பாங்களாம். நீச்சே கி திருச்சி லோப்தே உப்பர் கி இத்தனி சோடி, அதாவது கீழே வந்து குட்டியா இருக்கும் மேல வந்து வாய் திறந்திருக்கும் இல்லையா, அப்ப அந்த பொட்டலம் நீங்க பாத்துருப்பீங்கல்ல, அதை சொல்றாங்க. இத்தனி சோடினா அவ்வளோ பிராடா, சனே ஆசானி से हथेली में पहुंच जाते, அதை நீங்க அந்த பொட்டலத்தை நீங்க இப்படி கையை இப்படி வச்சு நீங்க அந்த சனா அந்த பொட்டலத்துல இருக்கிற சனாவை நீங்க கொட்டினீங்கன்னா வரும்ல ஈஸியா, அதை சொல்றாங்க. पहुंच जाते கையில வந்துரும். एक वक्त था, ஒரு சமயம் இருந்துச்சு. जब फिल्म का गाना चना जोर गरम बाबू में लाया मजेदार चना और जोर गरम उन दिनों की स्कूल के हरे बच्चे को आता था. ஒரு படத்துல வந்து பாட்டு இருக்கான், சன்னா வச்சு பாட்டு இருக்கான். அப்ப அந்த படத்துல அந்த பாட்டி வந்து அந்த பாட்டியும் பார்த்துட்டே சாப்பிடுவாங்களாம், அதான் சொல்றாங்க. குச் பச்சே சில குழந்தைங்க புடியா பர் தேஜ் மசாலா முக்க உருவாத்து, இதுல வந்து நிறைய நல்லா மசாலா போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். பூரா கிரிஜா மேதான், அந்த இடம் கிரிஜா மேதான் இடம் பேரு. கும்னே தக் ஏ புடியா சல்தி, அவங்க அந்த இடம் ஃபுல்லா சுத்தி வர வரைக்கும் அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்களாம். एक एक चना पापड़ी मुंह में डालने और कदम उठाने में एक खास ही लाइक रफ्तार थी, அதாவது ஒரு அந்த கடலையா வாயில போட்டுட்டு ஒரு ஸ்டெப்பா நடக்கிறதே தனி ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. छुटपन में हमने शिमला रिज और बहुत मजे किए हैं, நாங்க லீவு காலத்துல நிறைய ஜாலியா இருந்திருக்கோம். கோடோ की सवारी की है, கோடோ की सवारीனா ஹார்ஸ் ரைடும் போயிருக்கோம், சவாரினா ரைடு, கோடோனா ஹார்ஸ். शिमला के हर बच्चे को कभी ना कभी, शिमलाல இருக்கிற சில பிள்ளைங்களுக்கு கபி நா கபி சாரி ஒரு குழந்தைகளும் எப்பயாச்சும் ஏன் மொக்கா மில் ஹி ஜாத்தா தா, அவங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்குமா, என்ன சான்ஸ், குதிரையில ஏறி போற சான்ஸ் எல்லாருக்கும் கிடைக்குமா. வாங்க இதை फर्स्ट लेंदे பார்க்கலாம். चने जोर गरम और अनारदाने का चूरन, हाँ चने जोर गरम की पुड़िया जो तब भी थी अब भी नजर आती है. पुराने कागजों से बनी हुई इस पुड़िया में नीरा हाथ का कमाल है, नीचे से तिरछी लपेटते हुए ऊपर से इतनी चौड़ी कि चने आसानी से हथेली पर पहुंच जाए. एक वक्त था जब फिल्म का गाना चना जोर गरम बाबू में लाया मजेदार चना जोर गरम उन दिनों स्कूलों के हर बच्चे को आता था. कुछ बच्चे पुड़िया पर तेज मसाला बुरवाते, पूरा गिरजा मैदान घूमने तक यह पुड़िया चलती रहती. एक एक चना पापड़ी मुंह में डालने पर कदम उठाने में एक खास ही लय रफ्तार थी. छुटपन में हमने शिमला रिज और बहुत मजे किए हैं, घोड़ों की सवारी की है, शिमला के हर बच्चों को कभी न कभी यह मौका मिल ही जाता था. हम जाने क्यों घोड़ों को कुछ कमतर करके समझते, அந்த பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த குதிரையே நான் வந்து இது எதுக்கு உதவாதுன்னு நினைச்சேன்னு எனக்கு தெரியல, उन पर हंसते थे, அதை நினைச்சு சிரிப்பாங்களாம். நானிஹால் கே கோடே ஹஷ்ட் புஷ்ட் और खूबसूरत, நானிஹால்ங்கிற இடம் பேரு, அந்த இடத்துல இருக்கிற குதிரை வந்து புஷ்டியா குண்டா खूबसूरत அழகா இருக்குமா. உன்கி பாத் ஃபிர் கபி, இதை பத்தி நான் வேற எப்பயாவது சொல்றேன் அப்படின்றாங்க. ஷாம் को रंग बिरंगे गुब्बारे, ஈவினிங் ஷாம்னா ஈவினிங், ரங் பிரங்குன்னு கலர்ஃபுல், குபாரேனா பலூன், சாம்னே ஜாக்கு கா பஹாட் அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஒரு ஜாக்கூர் ஒரு பஹாடுனா ஹில், ஊஞ்சா சர்ச் பெரிய சர்ச், சர்ச் की गट्टियां बजती, அந்த சர்ச்சோட கண்டியானா பெல் அடிச்ச உடனே तो दूर दूर तक उनकी गूंज फैल जाती, தூரமா அதோட சவுண்ட் கேக்குமா, गूंजना சவுண்ட். लगता इसके संगीत से प्रभु ईश्वर स्वयं कुछ कह रहे हैं, அந்த மணி சத்தம் கேட்டா கடவுளை ஏதோ சொல்ற மாதிரி இருக்குமா, அதாவது சர்ச்சோட மணி சத்தம் கேட்டா அந்த கடவுளை ஏதோ சொல்ற மாதிரி இருக்குமா. सामने आकाश पर सूर्यास्त हो रहा है, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சூர்யாஸ்து நடக்குது, சன் இதாகுது கீழே போகுதுன்றாங்க. गुलाबी सुनहरी दरिया नीले आसमान पर फैली, गुलाबी सुनहरीना ப்ளூ கலர்ல அழகா லைன் கோடு போட்டு இருக்கான், फैल रही है.
पड़ंदिருக்கான். दूर दूर फैले पहाड़ों के मुक्कड़ गहरने लगे हैं और देखते देखते बत्तियां टिमटिमाने लगी हैं. दूर दूर तक पहले पहाड़ों दूर தூரமா பहाड़னா ஹில்ஸ் முக்கடு गहरने लगे हैं. அதை கவர் பண்ணுதான் அந்த கிளவுட் வந்து அந்த பहाड़ அந்த ஹில்ல கவர் பண்ணுதான். देखते देखते பார்க்க பார்க்க பத்தியானா லைட் टिमटिमाने लगे हैं. அப்படியே ஃபியூஸ் ஆகும்போது அப்படி வரும்ல வந்து போகல இருக்கான். रीच पर ही रौनक और माल की दुकानें की चमक. அந்த ரோனக்னா அந்த பிரம்மாண்டமா இருக்கான். दुकानों की चमक அந்த கடையோட லைட்டிங்ஸ் भी क्या कहना அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லையா. कैंडल फाइट और मीट की उभरता गोल हॉल அந்த அளவுக்கு அழகா இருக்கு அந்த இடம். வாங்க இந்த पैसेज फर्स्ट लेंद பார்க்கலாம். हम जाने कि घोड़ों को कुछ कमतर करके समझते उन पर हंसते थे. नैनीहाल के घोड़े खूब हष्ट पुष्ट और खूबसूरत. उनकी बात फिर कभी. शाम को रंग बिरंगे गुब्बारे सामने खजाकू का पहाड़ ऊंचा चर्च की घंटियां बजती तो दूर दूर तक उनकी गूंज फैल जाती. लगता इसके संगीत में प्रभु यीशु स्वयं कुछ कह रहे हैं. सामने आकाश पर सूर्यास्त हो रहा है. गुलाबी सुनहरी दरियां नीले आसमान पर फैल रही हैं. दूर दूर फैले पहाड़ों और मुक्कड़ गहरने वाले लगे. देखते देखते बत्तियां टिमटिमाने लगी. रीच पर रौनक और माल की दुकानों की चमक के भी क्या कहने. कैंडल फाइट की बीट और बरता कोलाहल. இப்போ வாங்க அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். सर्वर सेकंड पॉइंट के ठीक सामने उन दिनों एक दुकान हुआ करती थी. சர்வர்ங்கிறது இடம் பேரு, ஸ்கேண்டல் பாயிண்ட்ங்கிற இடம் பேரு. டீக் சாம்னா அதுக்கு முன்னாடி உன் தினம் அந்த காலத்துல एक दुकान हुआ करती थी ஒரு கடை இருந்துச்சாம். துக்கான்னா கடை. जिसके शोरूम में அந்த ஷோரூம்ல வந்து शिमला कालका ट्रेन மாதிரி மாடல் बना हुआ था. அந்த மாடல்ல இருந்துச்சாம். इसकी पटरियां ट्रैक रेलवे ट्रैक उस पर खड़ी छोटे छोटे डिब्बों वाली ट्रेन அதுல வந்து அந்த கோச்சா வந்து இருக்கா. एक और लाल टीन ஒரு रेड कलर छत वाला स्टेशन அந்த छत वाला प्लेटफॉर्म स्टेशन और सामने सिग्नल देता அது வந்து முன்னாடி சிக்னல் கொடுமா. கம்பா थोड़ी थोड़ी दूर पर बनी रहती. கம்பானா அந்த டேங்க் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தூரத்துல இருக்குமா. पिछली सदी में तेज रफ्तार वाली गाड़ी बहती थी. அந்த ரேட்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டா போற ட்ரெயின் அதுதானா. कभी कभी हवाई जहाज भी देखने को मिलते. எப்பயாச்சும் कभी कभी ना எப்பயாச்சும் हवाई जहाजனா फ्लाइट பார்க்கிறதுக்கு கிடைக்குமா. दिल्ली में जब भी उनकी आवाज आता दिल्लीல எப்ப அந்த ஃப்ளைட்டோட சத்தம் வருதோ ஆவாஜ்னா சத்தம். बच्चे उन्हें देखने बाहर दौड़ते. அவங்க பார்க்கிறதுக்கு வெளியில வருமா. दिखता एक भारी भरकम அப்படி எப்படி இருக்கும்னா அந்த ஃப்ளைட் பார்க்கிறதுக்கு ரொம்ப பெரிய புசுபுசுன்னு இருக்கிற பக்ஷி ஒரு பேர்ட் उड़ जा रहा है பறக்குங்கிற மாதிரி இருக்குமா. पंख फैलाकर विंग्स அப்படியே படர்ந்து फैलाकर படர்ந்து. ये देखो அங்க பாருங்க गायब அப்புறம் போயிடுமா. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்டா போகும் இல்லையா ஃப்ளைட். அதான் சொல்றேன். उसकी स्पीड इतनी तेज लगती है. அதோட ஸ்பீட் அவ்வளோ ஃபாஸ்டா இருக்குமா. गाड़ी के मॉडल वाली दुकान गाड़ी அதான் வண்டியோட மாடல்ல ஒரு கடை இருக்குமா. एक साथ एक और ऐसी दुकान थी. இன்னொரு கடை இருந்துச்சா. जो मुझे अभी भी नहीं भूलती. எனக்கு அது இப்போ வரைக்கும் அந்த கடையோட மறக்க முடியாது. ये वह दुकान थी அந்த கடை வந்து जहां मेरा पहला चश्मा बना था. அந்த கடையில வந்து அவங்க ஃபர்ஸ்ட் चश्माனா ஸ்பெக்ஸ் கண்ணாடி முக கண்ணாடி வந்து இப்போ இருந்துச்சா. वहां आंखों के डॉक्टर अंग्रेज थे. அங்க இருக்கிற டாக்டர் வந்து இங்கிலீஷ்காரவங்கலாம். இப்போ வாங்க இந்த पैसेज फर्स्ट लेंद பார்க்கலாம். सर्वर सेकंड पॉइंट में ठीक सामने उन दिनों एक दुकान हुआ करती थी. जिसके शोरूम में शिमला कालका ट्रेन का मॉडल बना हुआ था. इसकी पटरियां उस पर खड़ी छोटे छोटे डिब्बों वाली ट्रेन. एक और लाल टीन की चहत वाला स्टेशन के और सामने सिग्नल देता. खंबा थोड़ी थोड़ी दूर पर बनी सुरंगें. पिछली सदी में तेज रफ्तार वाली गाड़ी रहती थी. कभी कभी हवाई जहाज भी देखने को मिलते. दिल्ली में जब भी उनकी आवाज आती बच्चे उन्हें देखने बाहर दौड़ते. दिखता एक भारी भरकम पक्षी उड़ा जा रहा है पंख फैलाकर. यह देखो वह गायब. उसकी स्पीड इतनी तेज थी. गाड़ी में की मॉडल वाली दुकान के साथ एक और ऐसी दुकान थी जो मुझे कभी नहीं भूलती. यह वह दुकान थी जहां मेरा पहला चश्मा बना था. वहां आंखों के डॉक्टर अंग्रेज. இப்போ வாங்க அந்த பாட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். शुरू में चश्मा लगाना बड़ा अटपटा लगा. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து சஸ்மானா என்னது ஸ்பெக்ஸ் போறதுக்கு வந்து கொஞ்சம் அட்பட்டானா ஒரு மாதிரி இருந்துச்சு. छोटे बड़े मेरे चेहरे की और देखते. छोटे बड़ेனா சின்னவங்க பெரியவங்க வந்து என்ன பார்த்து चेहरे पे என் ஃபேஸை பார்த்து देखते என்ன பார்த்து और कहते என்ன சொல்லுவாங்கன்னா आंखों में कुछ तकलीफ है क्या. கண்ணில் ஏதாவது ப்ராப்ளமா. கண்ணில் ஆंखों में ஆंखोंனா கண்ணில் तकलीफ है क्या அதான் ப்ராப்ளமா. इस उम्र में ऐनक இந்த
இந்த வயசில் உமர்னா வயசு, ஏனக்னா இந்த சஷ்மாவும் ஏனக்கும் ஒரே மீனிங் தான். கண்ணாடி போட்டிருக்க. தூது பியா கரோ, பால் குடி. மே டாக்டர் சாஹிப் கா கஹா दोहरा देती, டாக்டர் என்ன சொன்னாரோ அதை வந்து அந்த பாட்டி சொல்லிடுவாங்களாம். குछ देर पहनोगी तो ऐनक उतर जाएगा, நான் சொல்ற அளவு என்னென்ன டைம்க்கு நான் வந்து கண்ணாடி போட்டுன்னு சொல்லியிருக்கேனோ அது வரைக்கும் நீ அந்த ஃபாலோ பண்ணேன்னா கண்ணாடி போடுற அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னதை சொல்லிடுவாங்க அந்த பாட்டி. वैसे डॉक्टर साहिब ने पूरा आश्वासन दिया था, அது என்ன எப்படிலாம் இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கீங்களா, கண் டாக்டர்கிட்ட எப்படி செக் பண்ணாங்க அந்த மாதிரி செக் பண்ணாங்களாம். லேக்கின் ஆனா சஷ்மா तो अब तक नहीं उतरा, இப்போ வரைக்கும் அவங்க கண்ணாடி போடுறது இது பண்ணலையா, கண்ணாடி போட்டுட்டு தான் இருக்காங்களாம். நம்பர் பஸ் கம் ஹி ஹோத்தா ரஹா, நம்பர் வந்து கம்மியாயிட்டே இருந்துச்சு, அவங்களோட கண்ணோட நம்பர் கம்மியாயிட்டே இருந்துச்சான். मैं अपने आप इसकी जिम्मेदार हूँ, நான் தான் இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி. जब आप दिन और रोशनी को छोड़कर रात के टेबल लैंप के सामने काम करेंगी तो इसके अलावा क्या होगा, அதாவது பகல்ல பார்க்க வேண்டிய வேலையை வந்து நான் அந்த டிம் லைட், அப்பெல்லாம் லைட் இல்லைல்ல, அந்த டிம் லைட்ல பார்த்தேன், அதனால தான் இந்த நிலைமைக்கு நான் ஆனேன். அதனால கண்ணாடி இப்போ வரைக்கும் போட்டிருக்கு காரணம் முழுக்க முழுக்க நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. हाँ, जब पहली बार मैंने चश्मा लगाया, फर्स्ट टाइम நான் கண்ணாடி போடும்போது तो मेरे एक चचेरे भाई, என் चचेरे भाईனா சித்தப்பா பையன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த பாய், मुझे छेड़ा देखो देखो कैसी लग रही है, ஆனா கிண்டல் பண்ணாங்களா, பாரு கண்ணாடி போட்டுட்டு எவ்வளவு காமெடியா இருக்கான்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாங்க இந்த पैसेज फर्स्टல இருந்து பார்க்கலாம். शुरू शुरू में चश्मा लगाना बड़ा अटपटा लगा, छोटे बड़े मेरे चेहरे की ओर देखते और कहते आंखों में कुछ तकलीफ है, इस उम्र में ऐनक दूध पिया करो, मैं डॉक्टर साहिब का कहा दोहरा देती, कुछ देर पहनेगी तो ऐनक उतर जाएगी. वैसे डॉक्टर साहिब का पूरा आश्वासन दिया था, लेकिन चश्मा तो अब तक नहीं उतरा, नंबर बस कम ही होता रहा, मैं अपने आप इसकी जिम्मेदार हूँ. जब आप दिन की रोशनी को छोड़कर रात में टेबल लैंप के सामने काम करेंगी तो इसके अलावा क्या होगा. हाँ, जब पहली बार मैंने चश्मा लगाया तो मेरे चचेरे भाई ने मुझे छेड़ा, देखो देखो कैसी लग रही है. இப்போ வாங்க இந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆங் பர் சஸ்மா லக் கியா, அதாவது கண்ணாடி போட்டுட்டாங்க. தாக்கி சூஜே தூர் கி யா நஹி லடுக்கி கோ மாலும் சூரத் பனி லங்கூர் கி, அதாவது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த கண்ணாடி போட்டிருக்க உடனே அவங்களோட மூஞ்சி வந்து அந்த அமெரிக்கன் குரங்கு இருக்கு இல்லையா அந்த மாதிரி அவங்க ஃபேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஓகே. மே கீஜி கி முஜே முஜ் பர் ய கியூ दोहराया जा रहा है, என்னைய பார்த்து ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோ அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்களாம். பர் ஷேர் புரா நா லகா, ஆனால் வந்து அந்த இது வந்து பழமொழி வந்து எனக்கு தப்பாக தெரியல அப்படின்றாங்க. जब वह चाय पीकर चले गए, அவங்க டீ குடிச்சிட்டு போனதுக்கப்புறம் तो நான் வந்து अपने कमरे में जाकर ये रूमல போய் आईने के सामने, आईनेனா கண்ணாடி முன்னாடி, खड़ी हो गई நின்னுட்டேன். कई बार अपने को देखा, நிறைய தடவை என்னைய பார்த்தேன். ऐनक उतारी, கண்ணாடி கழட்டினேன். फिर पहनी, அப்புறம் போட்டேன். फिर उतारी, திரும்ப கழட்டினேன். देखती रही, பார்த்துட்டே இருந்தேன். देखती रही, பார்த்துட்டே இருந்தேன். சூரத் பனி லங்கூர் கி, அவங்க வந்து அவர் வந்து டீ குடிச்சிட்டு போடுறாருல, மூஞ்சியை பாரு குரங்கு மாதிரி, அமெரிக்கன் குரங்கு மாதிரி அப்படின்னு சொல்லி அதை வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணாங்களா. நெஹி நெஹி, அவங்களே சொல்லிட்டாங்க இல்லை இல்லை, ஹஹா அப்படியே சிரிச்சுக்கிட்டாங்க அவங்களே. मैंने अपने छोटे भाई का टोपा उठाकर सिर पर रखा, என்னோட குட்டி பையன் தம்பி இருக்கா இல்லையா அவனோட தொப்பி எடுத்து என் தலையில வச்சேன். कुछ अजीब लगा, ஒரு மாதிரி இருந்துச்சு பார்க்க. अच्छा भी लगा, சம்டைம்ஸ் நல்லாவும் இருந்துச்சு. और मजाकिया भी, காமெடியாகவும் இருந்ததாம் அவங்கள பார்க்க அவங்களவே. ஓகே. தப் கி பாத் थी, அது அந்த அப்பைய கதை. அப் तो चेहरे के साथ गुल मिल गया है चश्मा, இப்போ வந்து செட் ஆயிடுச்சு என் ஃபேஸுக்கு, அந்த கண்ணாடி செட் ஆயிடுச்சு. जब कभी उतारा हुआ था है तो चेहरा काला खाली लगने लगता है, கண்ணாடி இல்லைன்னா ஏதோ ஒன்று குறை இருக்கிற மாதிரி இருக்குமா அவங்களுக்கு. याद आ गया वह टोपा, அந்த தொப்பி ஞாபகம் வந்துச்சா. காலி ஃப்ரேம் का चश्मा, ஃப்ரேம் வந்து கருப்பு கலர் இருக்கா. और लंगूर की सूरत, அப்புறம் அந்த அமெரிக்கன் மங்கி மூஞ்சி. हाँ, इन दिनों शिमला में मैं सिर पर टोपी लगाना पसंद करती हूँ, இந்த டயத்தில் ஷிம்லாவில் வந்து நான் தலையில் தொப்பி போட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன். मैंने कई रंगों की जमा कर ली है, நான் நிறைய வெரைட்டி கலர் வந்து வச்சுருக்காங்களா, தொப்பி வச்சுருக்காங்களா. कहाँ दुपट्टों को का ओढ़ना, இங்கே துப்பட்டானா
ओढ़ना போட்டுட்டு புல்லா அந்த போட்டுட்டு और कहाँ सहज सहल சுமித்தே வாலி ஹிமாச்சலி டோப்பி. அதாவது துப்பட்டாவுக்கு கவர் பண்ணுறதோட டோப்பி வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் இருந்தாங்கன்னா கிருஷ்ணா சோம்பத்திங்கிறவங்க தான் இப்போ அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் சொன்னவங்க கதை உங்கள் பேர் வந்து கிருஷ்ணா சோம்பத்தி. வாங்க இந்த பேசேஜை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். आंख पर चश्मा लग गया ताकि सूझे दूर की यह लही लड़की को मालूम सूरत बनी अंगूर की। मैं खींची कि मुझ पर यह क्यों दोहराया जा रहा है पर शहर बुरा ना था। अब वह चाय पीकर चले गए तो मैं अपने कमरे में जाकर आईने के सामने खड़ी हो गई। कई बार अपने को देखा, ऐनक उतारी, फिर पहनी, फिर उतारी, देखती रही। सूरत बनी लंगूर की। नहीं, हा हा हा। मैंने अपने छोटे भाई का टोपा उठाकर सिर पर रखा। कुछ अजीब लगा, अच्छा भी और मजाकिया भी। तब की बात थी। अब तो चेहरे के साथ घुल मिल गया है चश्मा। जब कभी उतारा हुआ तो चेहरा खाली खाली लगने लगता है। याद आ गया वह टोपा, काली फ्रेम का चश्मा और लंगूर की सूरत। हाँ, इन दिनों शिमला में मैं सिर पर टोपी लगाना पसंद करती हूँ। मैंने कई रंगों की जमा कर ली। कहाँ दुपट्टों का ओढ़ना और कहाँ सहज सहल सुमिते वाली हिमाचली टोपी. அவ்வளோதான், லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த லெசன் பேஸ் பண்ணி உங்ககிட்ட நான் 5 கொஷின்ஸ் கேட்பேன். ஒரு கொஷின்ஸ்க்கும் நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுப்பேன். இந்த 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இங்கே ஆன்சர் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் சொன்ன ஆன்சரும் இந்த ஆன்சரும் கரெக்டாக இருந்தால் கடைக்கு தட்டி நீங்களே உங்களுக்கு அப்ளைஸ் பண்ணிக்கோங்க. இல்லையா பரவாயில்ல, நெக்ஸ்ட் கொஷினில் பார்த்துக்கலாம். வாங்க கொஷின்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் 1. கிராண்ட்மாக்கு, அதாவது அந்த பாட்டிக்கு எந்த மாதிரி வேலை செய்ய பிடிக்கும்? ஷூ பாலிஷ் பண்ணுறதா, இல்லை மாப் பண்ணுறதா, இல்லை பாத்திரம் தேய்க்கிறதா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன ஆன்சரு? பாலிஷிங் த ஷூஸ். அவங்களுக்கு ஷூ பாலிஷ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டிங்களா? வெரி குட். உங்களுக்கும் பிடிக்குமா பாலிஷ் பண்ண ஷூ? சூப்பர், பண்ணுங்கள். இப்போ வாங்க செகண்ட் கொஷின் போகலாம். இந்த கதையை எழுதினது யார்? துளசிதாஸ், கிருஷ்ணா சோபதி, முன்ஷி பிரேம்சந்த். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட். ஆன்சர் என்னது? கிருஷ்ணா சோபதி. கரெக்டாக சொல்லிட்டீங்களா? அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வெரி குட் சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டாக? ஓகே, இப்போ வாங்க தேர்ட் கொஸ்டினுக்கு போகலாம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹவாய் ஜஹாஸ்? ஹவாய் ஜஹாஸ்னா என்ன ஆப்ஷன் என்ன தெரியுமா? போட்டு, ட்ரெயின், இல்லை ஏரோப்ளைன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, ஆன்சர்ஸ் என்ன? ஏரோப்ளைன். வெரி குட். அடுத்த கொஸ்டின் என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் குபாரா? குபாரானா என்ன? ஓகேவா? கைட்டா, ராக்கெட்டா, இல்லை பலூனா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். யுவர் ஆன்சர், இதோட ஆன்சர் என்ன? பலூன். வெரி குட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சஷ்மா? சஷ்மானா என்ன? அதாவது ஆப்ஷன் என்னென்னா ஸ்பெக்டக்கலா, மிரரா, இல்லை கண்ணாடி கிளாஸா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் என்ன? ஸ்பெக்டக்கல். அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. இப்போ வாங்க மீனிங் பார்த்துடலாம். பச்பன், சைல்ட்ஹுட், குழந்தை பருவம். தாதி, கிராண்ட்மா, பாட்டி. மோசி, ஆண்டி, சித்தி. புவா, ஆண்டி, அத்தை. மோஜே, சாக்ஸ், காலுரை. ரூயி, காட்டன், பஞ்சு. குபாரே, பலூன். பலூன் இங்கிலீஷ்லேயும் பலூன் தான், தமிழ்லேயும் பலூன் தான். காடி, வெஹிக்கிள், வண்டி. ஹவாயி ஜஹாஜ், ஏரோப்ளேன், விமானம். பக்ஷி, பேர்ட், பறவை. பங்க், விங்ஸ், ரக்கை. துக்கான், ஷாப், கடை. சஷ்மா, ஸ்பெக்டிகல்ஸ், கண்ணாடி.
அவ்வளோதான். இந்த லெசன் முடிஞ்சிச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து அங்கே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். இது என்னோடய ஃபேஸ்புக் ஐடி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்னோடய வாட்ஸ்அப் சேனல், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டா பேஜ், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.